வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாரம்பரிய ரைஸ் வச்சு இன்றைக்கி கீர் செய்ய போகிறோங்க. அதுக்கு பாரம்பரிய ரைஸான பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் கருப்பு கவுனி ரைஸ் தாங்க நாம் எடுத்துருக்குறோம். இதை வச்சு தான் நம்ம கீர் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ அது தயாராக இருக்குதுங்க. இந்த கீர் பார்த்திங்கன்னா செட்டிநாட்டு பக்கமெல்லாம் நல்லா ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக இந்த கீர் செய்வாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ட்ரெடிஷ்னலானது, நல்ல சத்தானதும் கூடங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துகிட்டு நான் அந்த பாரம்பரிய ரைஸை இதுக்குள்ளே போட்டுக்கிறேன், கவுனி அரிசியை. இப்போ நான் 1 கப் ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 3 கப் அளவு நான் வாட்டர் அளந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், 1 கப் ரைஸுக்கு நான் 3 கப் தண்ணி எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், 3 கப் எடுத்தாச்சு. இப்போ நாம் இந்த குக்கர் மூடி போட்டு எவ்வளோ விசில்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 5 விசில் விட்ருங்க. நல்லா வேகட்டும், நல்லா வெந்துடும். நான் சொல்கிற மாதிரி விசில் விட்டிங்கன்னா இருக்கட்டுங்க, விசில் வரட்டும். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு பவுல் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு 3/4 லிட்டர் அளவு நான் பால் எடுத்துக்கிறேன். இதுக்கு இந்த கீர் செய்கிறதுக்கு நம்ம பாலை வந்து சுண்ட காய்ச்சணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாலையும் காய்ச்சிக்கலாம். பாருங்கள், பால் பொங்கி வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு கரண்டி விட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்குங்க. பால் அடிப்பிடிக்காமல் இருக்கட்டும். நல்லா சிம்மில் வச்சு நீங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. நல்லா வந்து 3/4 லிட்டர், 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும், 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். நாம் அதுக்குள்ளே அந்த விசில் வந்துருச்சு. எந்த அளவுக்கு வெந்துருச்சுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்து நல்லா கொலன்னு வந்துருச்சு நம்மளுக்கு. நல்லா சூடு ஆறிட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்ற போகிறோம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இந்த கீர் செய்கிறதுக்கு நம்ம இதை அரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம். பாயாசமாட்ட தாங்க இருக்கும் கீரும். ஸோ பாயாசம்னு நீங்கள் சொல்லிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் வேக வச்சுதான் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்க தேவையில்லை. கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நாம். பாருங்கள், இதை அரைச்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் லைட்டு குறகுறப்புங்க, ரொம்ப நைஸ் தேவையில்லை. பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ நாம் பால் வந்து சிம்மில் கொதிச்சிட்ருக்குது நம்மளுக்கு. பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ இதுக்குள்ளே ஊற்றி நம்ம இந்த கீருக்கு வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஆட்டவே இருக்கட்டும், நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பாலுக்குள்ளே ஊற்றி நல்லா ஃபுல்லாக ஊற்றி நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் நம்ம கிளறியாச்சுங்க. நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும் இது. ஏன்னா ஆல்ரெடி வெந்துருச்சு. ஸோ பாலோடு மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. போதும். இப்போ நம்மளுக்கு வந்து இதை நீங்கள் கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் சுகர் ஆட் பண்ணல. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 1 கப்பு அரிசிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 கப் சுகரும் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சுகர் ஜாஸ்தி வேணும்னா இன்னொரு 1/4 கப் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் 1 கப் போட்டுட்டு திரும்பி கொஞ்சம் ஒரு 1/4 கப், குழந்தைகளாம் நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் விரும்பி குடிப்பாங்கிறதுக்காக இன்னொரு 1/4 கப் மட்டும் சேர்த்தி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதுவும் கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. சுகர் மட்டும் கலங்கிட்டால் போதும், ரொம்ப கொதிக்க அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. சுகர் மட்டும் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ரெடி ஆயிரும் நம்மளுக்கு. பாருங்கள், கொதிச்சிருச்சு. நீங்கள் கிளறி விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு இது தயாராகிடுச்சுங்க. கவுனி கீர் நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் இதுக்கு தேவையான திராட்சை முந்திரி வந்து பொரிச்சு எடுக்கணும். ஸோ போதும், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்ஸு திராட்சை முந்திரியை நம்ம பொரிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக இதுக்கு நெய் போட்டுக்கணும். நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவு நீங்கள் நெய் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றினா தான் கீரும் நல்லா உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் நான் 2 டீஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்கிறேன். பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ பொரிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முந்திரி பொரிஞ்சதுக்கப்புறம் திராட்சையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு திராட்சை ஆட் பண்ணிக்கலாம்.
முந்திரி கொஞ்சம் பொது பொதுன்னு மேலே வந்துடும், உங்களுக்கு திராட்சை நல்லா மேலே வந்துடும். ரெண்டும் நல்லா பொரிஞ்சிடணும். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிங்க. இல்லை ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா முந்திரி பார்த்திங்கன்னா திராட்சையெல்லாம் கருகிரும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் இருந்து இறக்கி வச்சாச்சு கவுனி கீரை. இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா பொரிச்சு வச்ச முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா வாசனையாக நம்மளுக்கு கவுனி கீர் ரெடி ஆயிடுச்சுங்க. பாயாசம்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ரொம்ப சூப்பராக தயாரிச்சுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்ல ட்ரெடிஷ்னலானதுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நான் அது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் டம்ளரில் எடுத்துக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது நான் சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்காக முந்திரி மட்டும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சூப்பராக நல்ல ஹெல்த்தியானதுங்க. நல்லா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வீட்டில் பாயாசம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம் வைக்கல, இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டு, நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. ஹெல்தி, ரொம்ப ஹெல்தி. லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.